டெஸ்ட் கேஸ் டிசைன் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெஸ்டிங் டிசைன் ஸ்ட்ராட்டஜிஸ்னால் என்ன. ஒரு ஸ்மார்ட் டெஸ்டர் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அவருக்கு என்னென்ன மாடல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டராக நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு போக போகிறோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், நம்மளோட எதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், என்னென்ன டாபிக்ஸ் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வேர் டு ஐ பிகின் டு லேர்ன் மோர் அபவுட் டெஸ்டிங், வாட் ஏரியாஸ் ஆஃப் டெஸ்டிங் ஆர் இம்பார்ட்டண்ட், விச் டாபிக்ஸ் நீட் டு பி அட்ரஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்மார்ட் டெஸ்டராக மாறலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் என்னன்னா டெஸ்டிங் மெச்சூரிட்டி மாடல். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சரை கொடுக்க போகுது. அண்ட் திஸ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ லேர்னிங் டூல் அல்லது ஃப்ரேம் ஒர்க் டு லேர்ன் அபவுட் டெஸ்டிங். Support for this usage of the TMM lies in its structure. TMM introduces both technical and managerial aspects of testing, and also it allows a natural evolution of testing process both personal and organizational levels. ஸோ இந்த TMM தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. அண்ட் இது உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாகவும் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாகவும் உங்களுடைய டெஸ்டிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்கள் ஆர்கனைசேஷன்னாலும் சரி இல்லை உங்களுடைய பர்சனல் நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களுடைய மாடியூலை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த TMM வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். So development of testing skills necessary to support achievement of the maturity goals at levels 2 to 3 of the testing maturity model. So இந்த testing maturity modelலையே அந்த level 2 and 3 வந்து உங்களுக்கு டெஸ்டிங் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுடைய அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த 2 and 3 levels of maturity goals வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். Software components have defects no matter how well our defect prevention activities are implemented. Developers cannot prevent அல்லது eliminate all the defects during development, பட் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நம்ம ஒரு சாஃப்ட்வேரை வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு டெவலப்பரால் ஃபுல்லாக டிஃபெக்ட் இல்லாமல் ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணவே முடியாது, ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணவே முடியாது. பட் நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன டிஃபெக்ட் இருக்கோ அதை நம்ம வந்து கம்மி பண்ணுறதுக்கு பார்க்கலாம். And it is the responsibility of the tester to design tests that reveal defect and can be used to evaluate software performance, usability and reliability. To achieve these goals, so in the performance, usability, reliability, இந்த goal எல்லாம் achieve பண்ணணும் அப்படின்னா tester must select a finite number of test cases. ஸோ நிறைய டெஸ்ட் கேசஸை அவங்க வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கணும். அப்போ தான் நம்ம டெவலப் பண்ணுற சாஃப்ட்வேருக்கு உடைய பெர்ஃபார்மன்ஸ் ஹையாக இருக்கும், அதோடைய யூசபிலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டியும் ஹையாக இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி டெஸ்டிங் இஸ் யூஸ்வலி பெர்ஃபார்ம்ட் அண்டர் பட்ஜெட் அண்ட் டைம் கன்ஸ்ட்ரைண்ட். Testers often are subject to enormous pressures from management and marketing because testing is not well planned and expectations are unrealistic. ஸோ இது எப்போவுமே நம்மளுக்கு நடக்கிற ஒரு விஷயந்தான். நம்ம ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண உடனே அதை டெலிவரி பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க மேனேஜ்மெண்ட். நம்ம டெஸ்ட் பண்ணி அது வந்து பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதா அப்படிங்கிறதுக்கான டைம், அந்த வெயிட்டிங் டைமை வந்து அவங்களால வெயிட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஒரு மேஜர் ட்ராபேக். ஸோ மேனேஜ்மெண்ட்டும் அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரால் ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டரால் ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டை டெவலப் பண்ண முடியும். ஒரு ஸ்மார்ட் டெஸ்டர் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா they plan for testing, they have to select the test cases and they have to monitor the process to ensure that resource and time allocated for the job are utilized effectively. ஸோ டெஸ்டிங்கை பிளான் பண்ணணும், டெஸ்ட் கேசஸை செலக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ரிசோர்ஸஸையும் டைமையும் ப்ராப்பராக அலோகேட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணி அந்த ஜாபை எஃபெக்டிவாக கம்ப்ளீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்படி இருந்தால் அவங்க ஒரு ஸ்மார்ட் டெஸ்டர். Using this approach, their reason will enable them to detect all defects. However, an informed and educated tester knows that is not a realistic or economically feasible goal. Another approach might be for the tester to select test inputs at random, hoping that these tests will reveal critical defect. So, inputs-ஐ ரேண்டமாக செலக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் எக்கனாமிக்கலாக ரியலிஸ்டிக்கலாக நம்ம வந்து இந்த கோலை நம்ம பண்ணுற அளவுக்கு எஜுகேட் ஆகிருக்கணும் டெஸ்டர். அண்ட்
எல்லா டிஃபெக்டையும் டிடெக்ட் பண்ணுறதுக்கும் அவங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க ஒரு ஸ்மார்ட் டெஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் கோல் ஆஃப் த ஸ்மார்ட் டெஸ்டர் என்ன இருக்கணும்னா, they have to understand the functionality, input output domain and the environment of the code to be tested. For certain types of testing, tester must also understand in detail how the code is constructed. ஸோ டெஸ்டிங் பார்ட்டில் அவங்க வெறும் டெஸ்டிங்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் டெஸ்டர் என்ன பண்ணணும், கோடு எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நாலேஜும் அந்த டெஸ்டருக்கு இருக்கணும். ஒரு ஸ்மார்ட் டெஸ்டர் நீட்ஸ் டு யூஸ் நாலேஜ் ஆஃப் த டைப்ஸ் ஆஃப் டிஃபெக்ட். ஸோ கட்டாயம் என்ன டைப் ஆஃப் டிஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஸ்மார்ட் டெஸ்டர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். that are commonly injected during development or maintenance of this type of software. ஸோ ஒரு டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் வருது, ஒரு கேமிங் சாஃப்ட்வேர் வருது, இல்லை ஒரு எஜுகேஷனல் ரிலேட்டடாக ஒரு சாஃப்ட்வேர் வருது அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் தான் டெவலப் பண்ணியிருக்காங்களா, அப்போது கண்டிப்பாக இந்தந்த கைண்ட் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஸ்மார்ட் டெஸ்டரால் அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டெஸ்ட் கேஸ் டிசைன் ஸ்ட்ராட்டஜிஸ் they have the ability to develop effective test cases, which is important to provide a high quality testing process. It has many positive consequences. For example, if test cases are effective, there is a greater probability of detecting defect. So defect detect பண்ணுறதுக்கான நல்ல chances வந்து இருக்கணும். More efficient use of organizational resources. ஸோ ஆர்கனைசேஷனோட ரிசோர்ஸஸை நல்ல எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கணும். High probability test reuse, closure adherence to testing and project schedules, budgets. ஸோ ப்ராஜெக்டை ஷெடியூல் பண்ணுறதுக்கோ அந்த பட்ஜெட்டை கால்குலேட் பண்ணி இவ்வளோ தான் வரப்போகுது அப்படிங்கிறது சொல்கிறதுக்கோ வந்து டெஸ்ட்டு கேசஸ் வந்து யூஸ் ஆகும். பாசிபிலிட்டி ஃபார் டெலிவரி ஆஃப் அ ஹை குவாலிட்டி சாஃப்ட்வேர் ப்ராடக்ட். ஸோ டெஸ்ட் கேசஸ் நம்மளே நல்ல குவாலிட்டியான டெஸ்ட் கேசஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டிஃபெக்டை வந்து டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை வந்து ஓவர் கம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒரு ஹை குவாலிட்டி சாஃப்ட்வேரை டெலிவர் பண்ண முடியும். இதில் 2 பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது டு டிசைன் டெஸ்ட் கேசஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் கேஸை டிசைன் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ். ஒன்று வந்து பிளாக் பாக்ஸ், இன்னொன்று ஒயிட் பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜி. பிளாக் பாக்ஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம இன்னொரு சொல்லலாம் ஃபங்க்ஷனல் ஆர் ஸ்பெசிஃபிகேஷன். ஒயிட் பாக்ஸ்க்கு இன்னொரு நேம் வந்து கிளியர் பாக்ஸ் ஆர் கிளாஸ் பாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் த 2 பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸ் டு டிசைன் டெஸ்ட் கேசஸ். If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.